கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இப்ப 2 சீரிஸ் தொடர்கள் முடிச்சுட்டு இப்ப 3வது தொடர்ல வந்திருக்கிறோம். வேதமும் நானும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நாங்க ஒரு சீரிஸ் முடிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சீரிஸ் முடிச்சிருக்கோம், தொடர் முடிச்சிருக்கிறோம். இன்றையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்க அடுத்து ஒரு கிட்டத்தட்ட 2.5 மாதங்களாக படிக்க போறது சுவிசேஷங்களில் இயேசு. சுவிசேஷங்களில் இயேசு சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்புல தான் நாங்க படிக்க போறோம். சுவிசேஷங்கள்ல இயேசு என்று சொல்ல பொழுது பெரும்பாலும் சுவிசேஷ புத்தகங்களை வாசிச்ச எங்களுக்கு ஆஹ் தெரியும் அதுல என்ன சம்பவங்கள் இருக்கு, எப்படி இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றது தெரியும். சில நேரத்துல இது வரைக்கும் பைபிள் வாசிக்காதவங்க கூட இதுல ஜாயின் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு கூட ஒருத்தர் கேட்டாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இணைய முடியுமா அப்படின்ட்டு. நாங்க நிறைய வசனங்கள் திருப்பி பார்க்க வேண்டி இருக்கு. நாங்க இது ஒரு பைபிள் ஸ்டடியா தானே செய்யறோம், பிரசங்கமா செய்யறது இல்லை, இது ஒரு பைபிள் ஸ்டடி. அப்ப நிறைய வசனங்களுக்கு நாங்க திருப்பி பார்க்க வேண்டி இருக்கு. அது சில நேரம் ரசிக்கப்படாதவங்களுக்கு, வேதத்துல பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நான் எப்படியா இருந்தாலும் ஸ்கிரீன்ல வசனங்கள் போடுறேன், பைபிள் திருப்ப தேவையில்லை, ஸ்கிரீன்ல வருது வசனங்கள். அதனால தடைகள் எதுவும் இல்லை. யார் ரசிக்கப்பட்ட இது சுவிசேஷங்கள் இருக்கிற இயேசு என்ற தலைப்பை பொறுத்தவரையில இதுல தடைகள் யாருக்கும் இல்லை. ரசிக்கப்பட்டவங்க மட்டும்தானா, ரசிக்கப்படாதவங்களும் சேரலாமா அப்படின்ற தடைகள் இல்லை. ஆனா நிறைய வசனங்கள் திருப்புறது சில நேரம் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்படி ஆர்வத்தோட யாரும் கலந்து கொள்றவங்க இருந்தா, ஆர்வத்தோட கற்றுக்கொள்ள விருப்பமானவங்க இருந்தா அவங்களுக்கு எந்த தடைகளும் இல்லை, அவர்கள் இணைந்து கொள்ளலாம். அதுல எந்த தடைகளும் இல்லை. ஏன்னா இது சுவிசேஷத்தில் இருக்கிற இயேசுவை பற்றி நாங்க கதைக்கிறபடியினால் அவர்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அதனால அவர்கள் இயேசு என்பவர் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் அது அமையும். அதனால ரசிக்கப்படாதவர்களும் இதில் இணைந்து கொள்வதில் தடைகள் எதுவும் இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்றேன். ஆனா கொஞ்சம் இது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, அது சிறு பிள்ளைகளுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கிறது போல பேசிக் விஷயங்கள் பெரும்பாலும் அந்த அர்த்தத்துல நாங்கள் கெட்டிங் ஸ்டக். நான் பேசுறது ஸ்டக் ஆகி வருதா? நான் கதைக்கிறது உங்களுக்கு விட்டு விட்டு வருதா? இல்லண்ணா. ஓகே, ஒரு ஆள் மெசேஜ் பண்ணிருக்காங்க கெட்டிங் ஸ்டக்ன்னு சொல்லி. அப்படி எதுவும் இடையில வந்தா என்ன கொஞ்சம் நிறுத்தி திரும்ப சொல்ல, ஏதாவது விடுபட்டது சொன்னா என்ன ஒரு இடையில நிறுத்தி திரும்ப சொல்லுங்க. விடுபட்டதை நான் திரும்ப சொல்லுவேன். அப்படி எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. ஓகே, இதுல பேசிக்கான விஷயங்கள்னு சொல்லி நாங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு படிப்பிக்கிற மாதிரி கதைகள் வடிவத்துல போகாது. பெரும்பாலும் கதைகள் படிப்பிக்கிற ஃபார்மேட்ல போகாது. இது ஸ்டடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப இன்றைய நாள்ல நாங்க செய்ய போறது இதுக்கான ஒரு அறிமுகம். இப்ப சுவிசேஷங்களை இயேசு என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும், முதலாவது தலைப்பாக இயேசுவின் பிறப்பை பத்தி தான் நாங்க படிப்போம். ஆனா இன்றைக்கு நாங்க இயேசுவின் பிறப்பை பத்தி படிக்க போறது இல்லை. இயேசுவின் பிறப்பை பத்தி நாங்க படிக்க போறது அடுத்த வாரத்துல. அதே மாதிரி சுவிசேஷ புத்தகங்களை முடிக்கக்குள்ள நாங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்போட தான் முடிக்க போகின்றோம். உயிர்த்தெழுதலோட தான் கடைசி டாபிக்கா இருக்க போகுது. பிறப்பிலிருந்து உயிர்ப்பு வரைத்தான் இந்த கதை போக போகுது. இன்றைய நாள்ல நாங்கள் இந்த மொத்த சுவிசேஷ புத்தகங்களுக்குரிய ஒரு அறிமுகமாகத்தான் இன்றைய நாள் இருக்க போகுது. அதனால இந்த சுவிசேஷங்களில் இயேசு என்ற இந்த தலைப்புல இந்த ஸ்டடி சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்துல இருக்குமா என்று கேட்டா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஆனால் அவர்கள் கலந்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. முடிந்த அளவுக்கு விளங்கக்கூடியதாக தான் நான் படிப்பிக்க முயற்சி செய்கிறேன். ஆனா சுவிசேஷங்கள்ல நாங்கள் காணாத சில விஷயங்கள், பொதுவா நாங்க பேசாத சில விஷயங்கள், அதுகளை பத்தி தான் பெரும்பாலும் நான் பேச விரும்புறேன். பொதுவா சுவிசேஷ புத்தகங்களை வாசிச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு அதுல இருக்க கதைகள் என்னன்னு தெரியும். அதுகளை நாங்க டச் பண்ணி கொண்டு போற அதே நேரத்துல நாங்கள் பார்க்காத கண்ணோட்டங்களிலும் சில விஷயங்கள் நாங்க பார்க்க வேண்டி இருக்கு சுவிசேஷங்களில் இயேசு எனும் தலைப்புல. அந்த ஒரு முயற்சி தான் இந்த சுவிசேஷங்களில் இயேசு என்பவரை நாங்கள் சுவிசேஷ புத்தகங்களில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் ஒரு வித்தியாசம், ஓரளவு அதில் காணக்கூடிய விதத்தில் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் மட்டும் சொல்லலாம். அந்த விதத்தில் நாங்கள் பார்த்து கொள்ளுவோம், காரியங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது. அப்ப
இதுல வந்து நான் இப்ப ரொம்ப நேரம் அறிமுகம் என்று இழுத்து கொண்டு போறேன். ஆனா இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு இதுல உங்களோட சைடுல இருந்து எனக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவைப்படுது. உங்களுடைய சைடுல இருந்து பங்களிப்பு தேவைப்படுது. அதாவது இது ஒரு பிரசங்கம் கேட்டுக்கொண்டு இருக்கிற மாதிரி கேட்டுக்கொண்டு இருக்காம ஒவ்வொரு நாளும் வகுப்புல முடியுமா இருந்தால் ஒரு பேனா பேப்பர் இல்லாட்டி ஒரு போன்ல நோட் எடுக்க பழக்கம் இருந்தா போன்ல நோட் எடுத்துக்கொள்ள வேணும். அதே மாதிரி நான் இப்ப அடுத்த வாரத்துக்கு ஆயத்தங்கள் பண்ணுவதற்காக நான் சில விஷயங்கள் வாசிச்சு கொண்டு வர சொல்லுவேன். அந்த மாதிரி வாசிச்சு கொண்டு வர சொல்லும் பொழுது அந்த பகுதிகளை நீங்க வாசிச்சு ஆயத்தத்தோட வகுப்புக்கு வருவீங்களா இருந்தா கதைக்கிறதுக்கு இலகுவாய் இருக்கும். படிப்பிக்கிறதுக்கு இலகுவாய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சைடில் ஆம், ஒரு முயற்சியை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சுவிசேஷங்களில் இயேசு எனும் தலைப்புல படிக்கும் பொழுது ஆஹ், வெறுமனே சொல்றதை கேட்டுக்கொண்டு இல்லாம உங்களோட சைட்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் சில ஆயத்தங்கள் செய்ய வேண்டி வரும். அந்தந்த டைம் வரக்குள்ள நான் இது என்னென்னு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நாங்க இந்த அறிமுகம் என்ற தலைப்புக்குள்ள போவோம். ஸோ இன்று நாள் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் சுவிசேஷங்களில் இயேசு என் தலைப்புல இப்பதான் உண்மையா நாங்கள் வகுப்புக்குள்ள போறோம். ஓகே, சரி, ரெடியா எல்லாரும்? ரெடி இல்லையா? ஓகே பிரதர். ஓகே, ரெடி. ஓகே, சரி. ஓகே பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி. ஸோ சுவிசேஷங்கள் இயேசுன்னு சொல்லும் பொழுது நான் ஒரு போட்டோ இப்ப காட்டுறேன். இந்த போட்டோவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது? சுவிசேஷ புத்தகத்தில் இல்லை, இது பைபிள்ல இருக்கிற வேறொரு ஆஹ், இருக்கிற ஒரு வசனம். இந்த போட்டோவை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகம் வருதான்னு சொல்லுங்க யாருக்காவது. ஏதாவது ஒரு வசனம், ஏதாவது ஒரு புத்தகம். இதுல என்ன என்ன இந்த போட்டோல என்ன பாக்குறீங்க? என்ன இருக்கு? என்ன தெரியுது போட்டோவில்? ஒரு புறா, இயேசு கிறிஸ்து, சிங்கம், அடுத்தது இந்த ஒரு மாடு, அந்த எருமை மாதிரி ஒரு மிருகம் தெரியும். ஒரு ஆள் பதில் சொல்லியிருக்கிறாங்க டேனியல் புத்தகம் அண்டு. இன்னொரு ஆள் இப்ப சகோதரிகளுக்கு சொன்னது கேட்டது. ஆஹ் புறா இல்ல, அது நான் கழுகுன்னு நினைச்சு தான் எடுத்தேன். அது புறா மாதிரியா தெரியுது. ஓகே. ஆஹ் கழுகு, ஒரு சிங்கம், ஆஹ் ஒரு ஒருத்தர் சரியான விட போட்டிருக்கிறாங்க. ஆஹ் சரி. சிங்கம், ஒரு மாடு, ஒரு காளை, ஒரு மனுஷ உருவம், ஒரு கழுகு. இயேசு கிறிஸ்து இப்படித்தான் இருந்தாரான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால இது இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல இயலாது. ஒரு மனுஷ உருவம் சொல்லுவோம். ஸோ பதில் வருது. 4 காஸ்பல்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. பேப்டிசம் என்ற பதில் வருது. மத்தேயு என்ற பதில் இருக்கு. ரெவலேஷன், ஐசாயா பதில் வந்து கொண்டிருக்கு. நினைக்கிறேன் உங்களுக்கும் சட் விளங்குவதுன்னு நினைக்கிறேன். சட்ல பதில் வந்து கொண்டிருக்கு. நல்ல முயற்சிகள், நல்லது. எஸ், இதுக்கு சரியான பதில் வந்து வெளிப்படுத்தல் 4:7. நினைக்கிறேன் தானியல் புத்தகத்திலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வெளிப்படுத்தல் 4:7க்கு நாங்க கொஞ்சம் திருப்புவோம். நல்லா சுவிசேஷம் சொல்லிட்டு வெளிப்படுத்தல் படிப்பிக்கிறான்னு யோசிக்காதீங்க. நாங்க வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துக்கு ஒருக்கா திருப்புவோம். ம் வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம். ஸ்கிரீன்ல பைபிள் விளங்குதா? பார்க்கலாம். பைபிள் விளங்குதா ஸ்கிரீன்ல? ஓமண்ணா. சரி. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துல பரலோகத்தின் ஒரு காட்சி காட்டப்படுது. அந்த காட்சியில ஆஹ் 6வது வசனத்துல, வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல அந்த சிங்காசனத்திற்கு, அதாவது பரலோகத்துல இந்த யோவான் அப்போஸ்தலன், மன்னிக்கணும், யோவான் அப்போஸ்தலன் ஒரு சிங்காசனத்தை பரலோக காட்சியில ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறாரு. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 7வது வசனத்துல அந்த ஜீவன்கள் 4ம் விவரிக்கப்படுகிறது. 4 ஜீவன்கள், அது 4 ஜீவன்கள்.
பத்தி விவரம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. ஸோ இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு தான் நான் இந்த உருவத்தை சித்தரிச்சிருக்கிறேன். சிங்கம், காளை, மனித முகம், பறக்கிற கழுகு. சிங்கம், காளை, மனித முகம், பறக்கிற கழுகு. ஸோ இந்த 4 ஜீவன்கள் எப்படிப்பட்டவை? அது பரலோகத்துக்கு போயிட்டு பார்க்கக்குள்ள அப்படியே இருக்குமா, அல்லது அது அவனுக்கு யோவானுக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு தரிசனமா? நாங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா இந்த வசனத்துல இருந்து நாங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப யோவானுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்படுத்தல் இயேசு கிறிஸ்துவ தான் அவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ தான் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சோ இந்த 4 ஜீவன்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் 4 அம்சங்கள் தெரிவிக்கப்படுகிறது. இதை நாங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் இது இயேசு கிறிஸ்துவின் 4 அம்சங்களை வெளிப்படுத்துது. 4 அம்சங்களை வெளிப்படுத்துது. அதாவது இயேசு கிறிஸ்துவை சிங்கம் போல ஒரு சுவிசேஷ புத்தகம் காண்பித்திருக்கிறது. ஒரு சுவிசேஷ புத்தகம் ஒரு காளையை போல காண்பித்திருக்கிறது. ஒரு சுவிசேஷ புத்தகம் இயேசு கிறிஸ்துவை மனிதனாக காண்பித்திருக்கிறது. இன்னும் ஒரு சுவிசேஷ புத்தகம் இயேசு கிறிஸ்துவை பறக்கிற கழுகாக, சும்மா கழுகு இல்ல, பறக்கிற கழுகு, அதாவது மேலே வானத்திலேயே இருக்கிற ஒரு கழுகு, மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக உயரமாக பறக்கிற கழுகு. சோ அப்படியாக 4 விதமாக இயேசு கிறிஸ்து இந்த 4 சுவிசேஷங்களும் சித்தரிக்கின்றன சொல்றதை விட விவரித்திருக்கின்றன. சோ முதலாவது புத்தகம் எடுத்துக்கொண்டா எங்களுக்கு தெரியும், 4 சுவிசேஷ புத்தகங்கள் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க வேதமும் நானும் அப்படிங்கிற தலைப்பிலேயே நாங்க படிச்சோம். நாங்க கடைசியா எக்ஸாமுக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடி நாங்க படிச்சோம் சுவிசேஷ புத்தகங்கள் 4 இருக்குன்னு சொல்லி. சோ அந்த 4 புத்தகங்கள் என்னன்னு தெரியும். முதலாவது மத்தேயு சுவிசேஷ புத்தகம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு யூதருக்காக எழுதப்பட்டது. ஆடியன்ஸ் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்ட ஆடியன்ஸ் யூதர்கள். அந்த யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை இவர்தான் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட ராஜா, வரப்போகிற மேசியா என்பது இவர்தான் என்று அந்த யூதர்களுக்கு தெளிவுறுத்தும் நோக்கத்திலே தான் அந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவ ஒரு ராஜாங்கிற கண்ணோட்டத்துல தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு யூதருக்கு ராஜா எனும் சொல், இந்த வார்த்தை மத்தேயு 2:2 நான் எடுத்திருக்கிறேன். மத்தேயு 2:2 அந்த சாஸ்திரிகள் கேட்பாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. சோ மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக, மேசியாவாக, வாக்களிக்கப்பட்ட மேசியாவாக, ராஜாவாக, யூதருக்கு ராஜாவாக தான் காண்பிக்கிறார். அதனால தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் ஆரம்பிக்கும் பொழுது, நான் போன வாரம் நாங்க இந்த பாடம் தான் படிக்க போறோம்னு சொல்லக்குள்ள நாங்களுக்கு ஒரு வேலை கொடுத்த ஞாபகம் இருக்கா? போன வாரம் வந்தவங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். போன வாரம் கலந்து கொண்டவங்க யாராவது? இன்றைக்கு புதுசா நிறைய பேர் இருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனா போன வாரம் வந்தவங்க யாருக்கா ஞாபகம் இருக்கா? இந்த வாரம் வரக்குள்ள இந்த வேலை செய்து கொண்டு வாங்கன்ற ஒரு வேலை கொடுக்கணும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரமும் சொன்னீங்கள். மற்றது லூக்கா, மாற்கு, அதுகளை 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் ஆச்சுன்னா விஷயங்கள் வழங்கும் என்று சொன்னீங்க. எஸ் 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 மத்தேயு முதல் 2 அதிகாரங்களும், மாற்கு விருப்பமண்டா டைம் இருந்தா ஒரு முதலாவது அதிகாரத்தையும், லூக்கா முதல் 2 அதிகாரங்களையும், யோவான் சுவிசேஷ புத்தகத்துல முதலாவது அதிகாரத்தில் முதல் 18 வசனங்களையும் வாசிச்சு கொண்டு வர சொல்லியிருந்தேன். சோ மத்தேயு வாசிச்சு கொண்டு வந்திருந்தா உங்களுக்கு இந்த தெரியும். மத்தேயு முதலாவது அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்குது அது நாங்க இது கொஞ்சத்துல பார்ப்போம். அந்த வசனத்தின் கொஞ்சம் நாங்க பார்ப்போம். சோ மத்தேயு முதலாவது அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்ப மத்தேயு அந்த சுவிசேஷ புத்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு அவர் கொடுக்கிற அடையாளம் இவர் ஆபிரகாமின் குமாரன், அதாவது வாக்குத்தத்தத்தின் குமாரன், தாவீதின் குமாரன், அதாவது தாவீதின் வம்சத்திலே வரப்போகிற அந்த ராஜா, அந்த வம்சத்துல வந்தவர் தான் இயேசு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை எழுதுறார். சோ அது அந்த சிங்கம் எனும் கண்ணோட்டத்துல, அந்த சிங்கம் எனும் அம்சத்தை குறிக்கிறது, ராஜா எனும் அம்சத்தை குறிக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை அப்படி அந்த கண்ணோட்டத்துல
வாசிக்கக்குள்ள ஒருக்கா வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் அதே கண்ணோட்டத்துல வாசிக்க தேவையில்லை. ஒவ்வொரு முறையும் நாங்க வேதத்தை வாசிக்கக்குள்ள ஆண்டவர் புதுசு புதுசா எங்களுக்கு கற்றுத் தருவாரு. ஆனா ஒரு முறை மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக எந்தெந்த இடங்களில் காண்பித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல வாசிச்சு பார்க்கலாம். அது எங்களுக்கு பயன்மிக்கதா இருக்கும். 2வது புத்தகம் மாற்கு. அது தேவனுடைய ஒரு ஊழியராக இயேசு கிறிஸ்துவை காண்பித்திருக்கிறது. மாற்கு சுவிசேஷ புத்தகத்துல ஒரு முக்கிய வசனம் இடம்பெற்றிருக்கிறது. நீங்க வாசிச்சு பார்க்கலாம். வாசிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். மாற்கு சுவிசேஷ புத்தகம் உடனே உடனே என்னும் சொல் நிறைய தடவைகள் வருகிறது. 1வது அதிகாரத்திலேயே நான் நினைக்கிறேன் 3 தடவை 4 தடவை உடனே 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 என்ற சொல் வருது. நிறைய தடவை மாற்கு சுவிசேஷ புத்தகத்துல உடனே என்னும் சொல் இமீடியட்லி, அட் ஒன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனே, தமிழ்ல உடனே என்ற சொல் நிறைய இடத்துல மாற்கு சுவிசேஷத்துல வந்திருக்கு. நீண்ட பிரசங்கங்கள் அந்த மாற்கு சுவிசேஷங்கள் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து ஓய்வில்லாம ஓடிக்கொண்டே இருக்கிறத காட்டுது. அவருடைய ஊழியங்கள் வேக வேக வேகமா நடக்குது. சுவிசேஷ புத்தகங்களே மிக சுருக்கமான புத்தகம் அது. மிக சிறிய புத்தகம். ஆனா இயேசு கிறிஸ்துவோட அவர் நிறைய ஊழியங்கள் செய்யறது அடிக்கடி அவர் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி வேகமா போய்கொண்டு இருக்கும். அது ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபாஸ்ட் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வேகமா போய்கொண்டு இருக்கும். அந்த மாற்கு சுவிசேஷத்தை வாசிக்கக்குள்ள 16 அதிகாரங்கள் தான் இருக்கு. அது ஒரே தடவையில் உட்கார்ந்து ஒரு வாசிச்சிங்கன்னு சொன்னா ஒரு 1.5 மணித்தியாலம் போகும். அது வாசிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேகமா ஆக்டிவா இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ அது காளைய குறிக்குது. காளை எப்படி உழைப்புக்காக பயன்படுத்தப்படுகிறதோ, காளை எப்படி உழைப்புக்காக பயன்படுத்தப்படுகிறதோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவே ஒரு தேவனுடைய ஊழியராக, சர்வன்ட் ஆஃப் காட், இயேசு கிறிஸ்து தேவனுடைய பணி செய்வதற்காக வந்தவர், தேவனுடைய ஊழியர் என்ற கண்ணோட்டத்தில் அது விவரித்து காண்பித்திருக்கிறது. 3வது லூக்கா ஒரு வைத்தியர். அதை பத்தி நாங்க படிக்க போறோம். ஸோ அவர் மனுஷகுமாரனாக, இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக அவர் காண்பித்திருக்கிறார். மனித குணங்கள், அவர் மனிதனாக அவருக்கு இருந்த உணர்வுகள், அதுகளை அவர் லூக்கா புத்தகத்துல ஒரு மனித கண்ணோட்டத்துல லூக்கா எழுதியிருக்கிறார். மனுஷகுமாரன் அவர் மற்றவர்களுக்காக மனதுருகிறது, மற்றவர்களுடைய எம்பத்தைஸ் பண்றது, மற்றவர்களுடைய துக்கங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய துக்கங்களுக்காக உருகுகிறது. ஸோ போன்ற விஷயங்கள் அவர் நிறைய அந்த லூக்கா புத்தகத்தில் அவர் காண்பித்திருக்கிறார். ஒரு மனிதனாக, பூர்ண மனிதராக லூக்கா இயேசு கிறிஸ்துவை காண்பித்திருக்கிறார் லூக்கா புத்தகத்தில். யோவான் புத்தகம் நான் சொன்ன மாதிரி பறக்கிற கழுகு, அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக உயரமாக போகின்ற, எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவராக இயேசுவை தேவனுடைய குமாரன். நீங்க யோவான் புத்தகத்தை எடுத்து வாசிங்கன்னு சொன்னா இயேசு தேவனுடைய குமாரன் என்று பல முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறார். நல்லா எங்களுக்கு நன்கு பரிச்சயமான யோவான் 3:16 அப்படித்தான் இருக்கு. ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அப்ப தேவனுடைய குமாரன். அதே போல யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படியாக தேவனுடைய குமாரனாக, இயேசுவை தேவ குமாரனாக, எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவராகத்தான் யோவான் உயர்த்தி அவரை காண்பித்தார். அவருடைய உயர்வான நிலையை அவர் காண்பித்திருக்கிறார். அப்ப அந்த வெளிப்படுத்த புத்தகத்துல அந்த 4 ஜீவன்கள் என்று நாங்கள் வாசித்த அந்த 4 உருவங்கள் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் 4 அம்சங்களை ஞாபகப்படுத்துது. அப்ப இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகங்கள் எடுத்து மன்னிக்கவும், மத்தேயுல இந்த சுவிசேஷ புத்தகம் 4ஐயும் நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வெவ்வேறு அம்சங்களை எங்களுக்கு எடுத்து காட்டுது. அப்ப இந்த சுவிசேஷ புத்தகங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்துத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அப்படி வாசிக்கும் பொழுது எங்களுக்கு எந்த முரண்பாடுகளும் இல்லை. ஒரு இடத்துல இப்படி இருக்கு, மற்ற இடத்துல அப்படி இருக்கு. அது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும் பொழுது எங்களுக்கு முழுமையான காட்சி தெரியுது. இப்ப 4 அம்சங்களையும் சேர்த்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு முழுமையான காட்சி தெரியுது. அப்படியாகத்தான் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் எழுதப்பட்டு இருக்கு. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா, விளங்காதது இருக்கா, திரும்ப ஏதாவது சொல்ல வேண்டி இருக்குதா? மௌனம் சம்மதம். சரி, ஒருத்தருக்கும் எந்த கேள்வியும் இல்லை.
நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ஸோ 4 சுவிசேஷ புத்தகங்களும் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் என்பது 4 அம்சங்களை, இயேசு கிறிஸ்துவின் 4 அம்சங்களை எடுத்து காட்டுது. இப்ப சுவிசேஷம் எனும் அந்த சொல், சுவிசேஷம் எனும் அந்த சொல்ல நாங்க தனியா எடுத்து பார்த்தா அதுக்குரிய அர்த்தம் நற்செய்தி என்பது. நல்ல விசேஷம், சுபமான விசேஷம், சுப விசேஷம், அதுதான் சுவிசேஷம். நற்செய்தி, நல்ல செய்தி என்பதுதான் இந்த சுவிசேஷம் என சொல்லக்கூடிய அர்த்தம், நற்செய்தி. ஸோ சுவிசேஷங்களில் இயேசு நாங்கள் சொல்லும் பொழுது, சுவிசேஷ புத்தகங்கள் சொல்லும் பொழுது நற்செய்தி புத்தகங்கள் என்ற ஒத்த சொல் பயன்படுத்தப்படலாம். இப்ப இந்த நற்செய்தி என்னும் சொல் வந்து ரொம்ப முக்கியமான சொல். இப்ப கிறிஸ்துமஸும் வரப்போகுது. ஸோ இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது தேவதூதர்கள் தேவதூதன் வந்து சொன்ன முதலாவது செய்தி, மேய்ப்பர்களுக்கு சொன்ன, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவதூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு சொன்ன முதலாவது செய்தி அதுதான். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் வந்து இதைத்தான் சொன்னோம். லூக்கா 2:10 அது இருக்கு. ஸோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன அப்படிங்கிறது தான் இந்த சுவிசேஷ புத்தகங்களில் விவரமாக 4 அம்சங்களாக எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தொடர்பாகவும், அந்த பிறப்பினால இந்த உலக மக்களுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் வந்தது என்பதை குறித்து தான் இந்த நற்செய்தி புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ சுவிசேஷ அப்படிங்கிறது நற்செய்தி என்னும் பொருள். ஸோ இந்த புத்தகங்கள் எழுதின 4 ஆசிரியர்கள். மத்தேயு என்பவன் யார்? இந்த மத்தேயு என்பவன் சீஷன் நான் இங்க குறிப்பிட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு பல சீடர்கள் இருந்தார்கள், பலர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்கள். அதிலே இயேசு கிறிஸ்து குறிப்பாக தன்னோடு இருக்கும்படியாக 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்ற பெயர் கொடுத்தார். அந்த 12 சீஷர்கள் ஒருவன் என்பதைத்தான் இங்க சீஷன் என்று குறிப்பிட்டு போட்டிருக்கிறார். சரியா? இப்ப என் சீஷன் நான் சுருக்கமா போட்டிருக்கிறது, PowerPoint ஸ்லைட்ஸ் தான், இதுல எல்லாத்தையும் விவரமா போட்டு கொண்டிருக்கேன். எல்லாத்தையும் நான் கதைக்குள்ள விவரித்து சொல்லலாம். ஸோ சீஷன் என்று நாங்கள் குறிப்பிட்டிருப்பது அந்த 12 சீஷர்களில் ஒருவன் இந்த மத்தேயு என்பவர். அவனுடைய தொழில் ஆயக்காரன். இன்றைய தமிழ் வழக்கில் நாங்கள் ஆயக்காரன் என்று சொல்வது மெய்ப்பனுக்கு. ஆயன் என்று சொன்னால் மெய்ப்பன். ஆனால் அது வேதாகம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து தமிழ் வழக்கில் அது வந்து வரி வசூலிப்பவன. வேதாகம் எழுதப்பட்ட காலம் இல்லை, வேதாகம் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காலத்திலிருந்து தமிழ் வழக்கில் ஆயக்காரன் என்பது வரி வசூலிப்பவனை குறிக்குது. இப்போ நாங்கள் வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து வாசிக்கும் பொழுது, மற்ற ஆங்கிலம் போன்ற மற்ற மொழிகளில் பார்க்கும் பொழுது டேக்ஸ் கலெக்டர் என்று தான் இருக்கு. ஸோ வரி வசூலிப்பவன் அவனுடைய தொழில். தன்னுடைய ஆயத்துறையில் இருக்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்து அவனை வரும்படியாக அழைக்கிறார். அது இப்ப இந்த வசனங்கள் நான் இப்ப திருப்பி வாசிக்க போறது இல்லை, குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இதுகளை திரும்ப வாசிச்சு பாருங்க. இப்ப நான் நிறைய வசனங்கள் போட போறேன். அந்த வசனங்கள் எழுதி வச்சுக்கொண்டு பிறகு நீங்க வீட்டுல ஆறுதலா வாசிச்சு பாருங்க. மத்தேயு 9:9 தான் அவன் மத்தேயுவை இயேசு கிறிஸ்து அழைப்பது இருக்குது. அவனுடைய அழைப்பு, அவன் தன்னுடைய தொழில் உத்தியோகத்தை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, நீ என் பின்னே வா அப்படின்னு. அவன் உடனே போகிறான். ஸோ அது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கு. பிறகு 10வது அதிகாரம் 3வது வசனத்துல நாங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அதிலே இந்த மத்தேயுவை தெரிந்து கொள்ளுகிறார். மத்தேயும் அந்த 12 பேர்ல ஒருத்தனாக இருக்கிறான். 10வது அதிகாரம் 3வது வசனத்துல இருக்கு. யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா, புரியாதது இருக்கா? சரி, அடுத்தது மாற்கு. இவன் அந்த 12 சீஷர்களில் ஒருவன் அல்ல. இவன் இந்த 12 சீஷர்களில் ஒருவன் அல்ல. இவன் வந்து ஒரு வாலிபன் என்று மாற்கு 14வது அதிகாரத்துல 51வது வசனத்துல போட்டிருக்கு. மாற்கு 14வது அதிகாரம் 51வது வசனத்துல ஒரு வாலிபனை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வாலிபன் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மாற்கு 14ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல ஒரு வாலிபன் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு, அவனுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுவது அந்த வாலிபன் தான் இந்த மாற்கு என்று. ஆனால் அதுக்கு பிறகு நான் கொடுத்திருக்கிற இந்த வசனங்கள் எல்லாமே மாற்குடைய பெயர் இருக்கு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல, 13வது அதிகாரத்துல, 15வது அதிகாரத்துல, கொலோசியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1வது அதிகாரம், பிலிப்பியர்ல பிலேமோன் 1வது அதிகாரம், பிலேமோன்ல ஒரு அதிகாரம் தான் இருக்கு.
2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், 1 பேதுரு 5வது அதிகாரம், இந்த வசனங்கள் எல்லாத்துலயும் மாட்குவை பத்தி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுகளை நீங்க வாசிச்சு பாருங்க. யார் இந்த மாட்கு? அவன் தொடர்பான விவரங்கள், மாட்குவை பத்தி நீங்க அதை அறிஞ்சு கொள்ள விருப்பமா இருந்தால் இந்த வசனங்கள் வாசிச்சு பாருங்க. அடுத்து நான் உங்களுக்கு ஒரு செயற்பாடு கொடுக்க போறேன். அதுக்கு இந்த வசனங்கள் உதவியா இருக்கும். 3வது ஆசிரியர் அதான் லூக்கா. இவரும் அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் அல்ல, 12 சீஷர்களில் ஒருவர் அல்ல. இப்ப சில பேர் சண்டே ஸ்கூல்ல எல்லாம் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களுடைய பேரை சொல்லுங்கன்னு சொன்னா முதல்ல சொல்லிடுவாங்க மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். மாற்கும் லூக்காவும் அந்த 12 அப்போஸ்தலர்களில் சீஷர்களில் ஒரு பங்கு பெற மாட்டார்கள். மாற்கும் லூக்காவும் அந்த 12 அப்போஸ்தலர்களில் சீஷர்கள் அல்ல. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனவர்கள் என்பது உண்மை. லூக்காவை பத்தி விவரம் எங்களுக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்துல தான் வருது. அதை நாங்க பிறகு பார்ப்போம். ஸோ லூக்கா அந்த அப்போஸ்தல 12 பேர்ல ஒருத்தன் அல்ல. அவனுடைய தொழில் வைத்திய தொழில், பிரியமான வைத்தியன் என்று பவுல் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த லூக்கா 2 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு புத்தகம் தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். லூக்கா 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு புத்தகம் தான் லூக்கா சுவிசேஷ புத்தகம். மற்ற புத்தகம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தையும் எழுதினது இந்த லூக்கா தான். ஸோ அது தொடர்பான இந்த லூக்கா பற்றிய சில வசனங்கள் கீழே கொடுத்திருக்கிறேன். லூக்கா 1வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள், அப்போஸ்தல 1வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த லூக்கா 1வது அதிகாரத்திற்கு முதல் 2 வசனங்களையும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் இருக்கிற முதல் 2 வசனங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் 2 புத்தகங்களையும் எழுதினது ஒரே ஆள் தான் என்று. லூக்கா தான் இந்த 2 புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் என்று உங்களுக்கு புரியும். பிறகு கொலோசியர் 4:14, 2 தீமோத்தேயு 4:11 ஆகிய வசனங்களில் லூக்காவை பற்றி சிறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுகளை நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம். 4வது ஆசிரியர் தான் யோவான். இவர் அந்த 12 சீஷர்களில் ஒருவர். 12 சீஷர்களில் ஒருவர். இவருடைய தொழில் மீனவ தொழில். இவர் 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த யோவான் 5 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. யாருக்காவது சொல்ல முடியுமா இவர் எழுதின அந்த 5 புத்தகங்கள் என்னன்னு? ஒன்று யோவான், 2 யோவான், 3 யோவான், வெரி குட். யோவான் சுவிசேஷம், எஸ், வெளிப்படுத்து. வெரி குட். அந்த 5 புத்தகங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகமும் 3 நிருபங்கள், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அடுத்தது வெளிப்படுத்தல புத்தகம். இந்த 5 புத்தகங்களும் எழுதினது இந்த யோவான் தான். சரி. இந்த யோவானுடைய அழைப்பு மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இருக்குது. மாற்கு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலையும் இருக்கு. யோவான் 13:23 இவர் பிரியமானவர், இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பானவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரியமான சீரன் என்னும் பெயரும் அவருக்கு இருக்கு. இப்ப உங்களுக்கான ஒரு செயல்பாடு அடுத்த வாரத்தில் சொன்னா போதும். ஒரு செயல்பாடு இப்ப செய்யறதுக்கு நேரம் இல்லை, நீங்க அடுத்த வாரத்தில் செய்யலாம். சின்ன வேலை தான், பெரிய வேலை இல்லை, சின்ன ஒரு வேலை தான். வேறு பெயர்கள் மத்தேயு, மாற்கு, யோவான், லூக்காவுக்கு இல்ல. லூக்காவுக்கு வேறு பெயர் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனா இந்த 3 பெயர்களுக்கு, இந்த 3 நபர்களுக்கும், இந்த 3 ஆசிரியர்களுக்கும், மத்தேயுக்கும், மாற்குக்கும், யோவானுக்கும் மறுபெயர்கள் இருக்கின்றன, வேறு பெயர்கள் இருக்கின்றன, பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை கண்டுபிடித்துக் கொண்டு வாங்க. அடுத்த வாரம் வரும் பொழுது இந்த மத்தேயுக்கு சொல்லப்படுகிற இன்னொரு பெயர் என்ன, மாற்குவுக்கு சொல்லப்படுகிற இன்னொரு பெயர் என்ன, யோவானுக்கு சொல்லப்படுகிற இன்னொரு பெயர் என்ன, அதை அடுத்த வாரம் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. சரியா? சரி. யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? போலாமா அடுத்ததுக்கு? நான் ரொம்ப வேகமா போய்கொண்டிருக்கிறேன்னா? புரியாம ஏதாவது இருக்குதா? புரியுதா? பிரதர், அந்த முதல் போட்ட ஸ்லைட காட்டிட்டு யோவானை பத்தி சொன்ன விஷயங்கள் எனக்கு தெளிவா கேட்கல கொஞ்சம். யோவானை பத்தி சொன்ன விஷயங்கள்னா இதா, இந்த ஸ்லைடா? ஓ ஓ. யோவான் ஒரு சீஷன், 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தன். அவனுடைய சகோதரன் யாக்கோபு. அவன் ஒரு மீனவன். அவனுடைய தொழில் மீனவ தொழில். அவன் 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறான். யோவான் சுவிசேஷ புத்தகமும், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகிய நிருபங்களும், வெளிப்படுத்தின விசேஷம்
ஆகிய அந்த 5 புத்தகங்களையும் அந்த யோவான் தான் எழுதினான். ஒரே யோவான் தான் எழுதியிருக்கிறான். ஸோ மத்தேயு 4:21 மாற்கு 3:17 யோவானை அழைக்கிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யோவான் அவனுடைய அழைப்பு குறிப்பிடப்பட்டிருக்கு. யோவான் 13:23 யோவானுக்கு அவன் பிரியமான சீஷன் இயேசு அவனிடத்தில் அன்பாய் இருந்தார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிரியமான சீஷன் என்னும் பெயர் யோவானுக்கு இருக்கு. இதை பத்தி தான் யோவானை பத்தி சொன்னான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? புரிஞ்சுதா? ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே. சரி, அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தா டக்குன்னு கேளுங்க, உடனே உடனே கேளுங்க. பதில் போடாதீங்க சேட்ல, மற்றவங்களும் பார்த்துருவாங்க. அடுத்த வாரத்துல கொண்டு வந்து சொல்லுங்க. சரி, ஓகே, சரி. ஸோ நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். செயற்பாடு பார்த்தாச்சு. இது அடுத்த வாரம் நீங்க வந்து மத்தேயுக்கு சொல்லப்படுகிற இன்னொரு பெயர் என்ன, மார்க்குக்கு சொல்லப்படுகிற இன்னொரு பெயர் என்ன, யோவானுக்கு சொல்லப்படுகிற இன்னொரு பெயர் என்ன. யோவானுக்கு உண்மையில நான் இப்போ ஒரு பெயர் சொல்லிட்டேன், பிரியமான சீசன் என்ற பெயர் நான் சொல்லிட்டேன். அதை தவிர இன்னொரு பெயர் இருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சரி, அடுத்து நாங்க பார்க்க போறோம் இந்த சுவிசேஷங்களில் இயேசு என்னும் தலைப்பில். சுவிசேஷம்னா என்னன்னு பார்த்துட்டேன். சுவிசேஷம்னா நற்செய்தி. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததினால இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகுது, அதுதான் நற்செய்தி. ஸோ அதை பத்தி சுவிசேஷம்ன்றது பார்த்துட்டு, நற்செய்தி என்றது தான் நான் சொல்லிட்டேன். சரி, நான் ஒரு வசனத்தை இந்த நேரத்தில் காட்ட விரும்புகிறேன் சுவிசேஷம்ன்றது என்னன்றதுக்கு. இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு நாங்கள் இந்த ஸ்லைடுக்குள்ள போவோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 15 பைபிள் விளங்குதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்குன்னு. விளங்குது. ஓகே. ஸோ இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல இந்த சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறது மிக சுருக்கமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 1வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு பவுல் அவர்கள் சொல்லுகிறார். அப்ப அந்த சுவிசேஷம் என்னது? நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் அது என்னது அப்படி என்று 2வது வசனத்துல பார்த்தா, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் கை கொண்டிருந்தால் அதை நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அது என்னது? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், எதை அவர் பிரசங்கித்தார்? பவுல் அவர்கள் எதை பிரசங்கித்தார்? அவர் சொல்லுகிற அந்த சுவிசேஷம் என்பது என்ன? அதுதான் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும் பின்பு 12க்கும் தரிசனமானார். அது ஓகே, வசனத்தை முடிக்கக்குள்ள நாங்க உயிர்த்தெழுந்தார் என்று இப்போதைக்கு முடிப்போம். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் சுவிசேஷம். என்னது? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. அப்ப இந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல இதுதான் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதை பத்தி தான் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுகளை தான் நாங்கள் படிக்க போறோம். ஸோ சுவிசேஷம் என்பது அதுதான். இதை தவிர வேற நற்செய்தி எதுவுமே இல்லை. சகல மனுஷருக்கும் சந்தோஷத்தை தருகிற வேற நற்செய்திகள் எதுவும் இல்லை. இப்ப இந்த காலத்துல காஸ்பல்னு சொன்னா வெவ்வேறு விதமான காஸ்பல்ஸ் இருக்கு. அதுகளை பத்தி வேற இதை தவிர வேற எந்த சுவிசேஷங்களும் இல்லை. பவுல் அவர்கள் சொல்ற, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும். ஸோ இதை தவிர வேற எதை நீங்க விசுவாசிச்சாலும் உங்களோட விசுவாசம் விருதாவா இருக்கும். ஸோ காஸ்பல் சுவிசேஷம்னா இதுதான் சுவிசேஷம். இதை தவிர வேற சுவிசேஷம் இல்லை. இயேசுவானவர் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஸோ இதுதான் சுவிசேஷம். இது தவிர வேற சுவிசேஷம் இல்லை. ஸோ இதை பத்தி தான் சுவிசேஷ புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் சுவிசேஷ புத்தகங்களில் இயேசுவை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் இயேசுவை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டா, நாங்கள் முதல்ல நான் சொன்ன வசனம் யோவான் 20:31 நான் பார்க்கலாம். யோவான் 20:31 பார்த்தா, யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டிருப்பது நாம் இயேசு தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளும்படியாக விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் தான் எழுதப்பட்டிருக்கு. சுவிசேஷ புத்தகங்கள்ல நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்வதன் மூலமாக, அறிந்து கொள்வதன் மூலமாக, விசுவாசிப்பதன் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இது தவிர இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயால சொன்ன சில விஷயங்கள் இருக்கு. இயேசுவை அறிந்து கொள்வதனால் நாம் பிதாவை அறிந்து கொள்ளுகிறோம். நாம் இயேசுவை அறிந்து கொண்டால் பிதாவை அறிந்து கொள்ளுகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. எனக்கு இயேசு வேணாம், எனக்கு தேவன் மட்டும் போதும் என்று சில கூட்டம் இருக்கு. ஆனா யோவான் சுவிசேஷ புத்தகத்துல இந்த 4 வசனங்கள் இருக்கு. மத்தேயு 1. பெரும்பாலும் யோவான் அந்த கழுகு போல எல்லாவற்றுக்கும் உயர்வாக இயேசு கிறிஸ்துவை எடுத்து காட்டுகிற யோவான் இயேசுவை தேவனுடைய குமாரனாக காண்பித்தவர். அவருடைய வசனங்கள் சுவிசேஷ புத்தகங்கள் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால்தான் எங்களுக்கு பிதாவை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் எங்களுக்கு தேவனிடத்துக்கு போக முடியாது என்பதை இயேசு கிறிஸ்துவே சொன்ன சந்தர்ப்பங்களை யோவான் எழுதியிருக்கிறார். மத்தேயும் ஒரு வசனம் எழுதியிருக்கிறார். இது தவிர ஒரு சில வசனங்களும் இருக்கு. ஆனா முக்கியமா இந்த 5 வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். இந்த 5 வசனங்கள் நான் திருப்பி வாசிக்க போறேன். இது ரொம்ப முக்கியமான வசனங்கள். நான் இப்ப பைபிள் திருப்பி ஆன் ஸ்கிரீன் பைபிளை திருப்பி நான் காட்ட போறேன். இந்த 5 வசனங்களை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான வசனங்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதனால் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதனால் பிதாவை அறிந்து கொள்ளுகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாவிட்டால் பிதாவை அறிந்து கொள்ள முடியாது, தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அது தொடர்பான சில வசனங்கள். முதலாவது யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இது ரொம்ப முக்கியமான வசனம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவினிடத்தில் டிரெக்டா யாருக்கும் போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஊடாகத்தான் நாங்கள் பிதாவினிடத்தில் போகலாம், பிதாவினிடத்தில் சேரலாம். தொடர்ந்து அவர் சொல்றாரு, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். என்னை அறிந்தீர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ஏன்னா அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். யோவான் 10:30 யோவான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். ஏன்? அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கண்டு கொண்டபடியினால் அவர் சொல்றார், நீங்க பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். பிலிப்பு அவர்களை நோக்கி, பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவ்வளவு தெளிவா இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு பிறகும், என்னை அறிந்தால் நீங்கள் பிதாவை அறிந்திருப்பீர்கள்னு சொன்னதுக்கு பிறகும் பிலிப்பு அதை ஒழுங்கா புரிஞ்சு கொள்ளாம ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். எங்களுக்கு வேற எதுவும் வேணாம், பிதாவை எங்களுக்கு காட்டுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பிலிப்புக்கு பதில் சொல்றாரு, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் பிதாவை அறிந்து கொண்டது. இயேசு கிறிஸ்துவை கண்டவன் பிதாவை கண்டவன். இது யோவான் 14வது அதிகாரம் 6லிருந்து 9 வரை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த சுவிசேஷங்களுக்கூடாக கண்டு கொள்வதன் மூலமாக, அறிந்து கொள்வதன் மூலமாக நாங்கள் பிதாவை அறிந்து கொள்ளுகிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம்.
யோவான் 1:18 வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. தேவனை யாரும் ஒரு நாளும் பார்த்ததில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப குமாரன் இயேசு கிறிஸ்து தான் பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர். மற்றபடி இயேசு கிறிஸ்து இல்லாமல் எங்களால பிதாவை காண முடியாது. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். சரி, அடுத்தது யோவான் 12வது அதிகாரம் 44 45. யோவான் 12வது அதிகாரம் 44 45. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, இந்த இயேசு சத்தமிட்டு பேசினார் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அவர் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சத்தமிட்டு எல்லாருக்கும் கேட்க வேண்டும் என்று சொல்லி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா பிதாவையும் அவன் விசுவாசிக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். இயேசு கிறிஸ்துவை கண்டவன் பிதாவையும் காண்கிறான். அவர்கள் இருவரும் வேறு வேறு அல்ல. இயேசு கிறிஸ்துவை காண்பவன் பிதாவையும் காண்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், பிதாவையும் விசுவாசிக்கிறான். இல்ல நான் இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் விசுவாசிப்பேன், பிதாவை விசுவாசிக்க மாட்டேன், இல்லாட்டி நான் பிதாவை மட்டும் தான் விசுவாசிப்பேன், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிறவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், பிதாவை விசுவாசிக்கிறேன், பிதாவை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும். அப்படிதான். அடுத்தது யோவான் 8:19. யோவான் 8:19. யோவான் 8:19. அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு கிறிஸ்துவோட கேள்வி கேட்கிறாங்க சுற்றி இருந்த ஜனங்கள். உம்முடைய பிதா எங்கே? இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறிவீர்கள். இந்த வசனம் தான். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து உண்மையா தெரிந்து கொண்டவர்கள், உண்மையா இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டவர்கள் பிதாவையும் அறிந்து கொள்வார்கள். பிதா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சோ இயேசு கிறிஸ்து உண்மையா அறிந்து கொண்டவர்கள் பிதாவையும் அறிந்திருப்பார்கள். கடைசியா ரொம்ப முக்கியமான வசனம் மத்தேயு 11:27. மத்தேயு 11:27. 11:28 எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். அதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம், சகலமும் என் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் யாருன்னு பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி குமாரனும், அதே மாதிரி ரொம்ப முக்கியமான வசனம் கவனிங்க, அதே மாதிரி குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர. 2 பேர், ஒன்று குமாரன், மற்றது குமாரன் எவனுக்கு அவரை பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். அப்ப குமாரனுக்கு பிதாவை தெரியும், குமாரன் பிதாவை அறிந்திருக்கிறார். அதே மாதிரி பிதாவை அறிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு வாய்ப்பு இன்னொருத்தனுக்கு கிடைக்குது. யாருக்கு கிடைக்குது? குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்த விருப்பப்படுறாரோ அவனுக்கு மட்டும்தான். அப்ப இயேசு கிறிஸ்து யாருக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்குத்தான் பிதாவை அறிந்து கொள்ள முடியும். சோ எங்களுடைய முயற்சியினால நாங்க அறிந்து கொள்ள முடியாது பிதாவை. நாங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளவு ரிசர்ச் பண்ணினாலும், எவ்வளவு வாசிச்சாலும், எவ்வளவு கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு பிதாவை அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அவரை வெளிப்படுத்த விருப்பப்படாவிட்டார். சோ குமாரனும் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவன் பிதாவை அறியான். அப்ப இன்றைக்கு நாங்க இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறோமாய் இருந்தால், இன்றைக்கு நாங்கள் பிதாவை அறிந்திருக்கிறோமாய் இருந்தால், அது எங்களுடைய சொந்த முயற்சியினால் அல்ல, எங்களுடைய நன்மையினால் அல்ல, அது அவருடைய சித்தத்தினாலே, அவருடைய கிருபையினாலே. எதுவுமே எங்களுடைய முயற்சியினாலே எங்களுடைய நன்மையினால் நடக்கிறது இல்லை. எல்லாமே அவருடைய சித்தத்தினாலே, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய கிருபையின்படித்தான் அவர் எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் ஒருத்தருக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் யாராலும் அவரை அறிந்து கொள்ள
முடியாது. ஸோ இந்த சுவிசேஷங்களில் இயேசு என்று நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் இயேசுவையும் அறிந்து கொள்ளுகிறோம், பிதாவையும் அறிந்து கொள்ளுகிறோம். இயேசுவையும் அறிந்து கொள்ளுகிறோம், பிதாவையும் அறிந்து கொள்ளுகிறோம். யாருக்கா கேள்வி இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? யாருக்கா கேள்விகள்? புரியாதது, திரும்ப சொல்ல வேண்டியது? சரி, அப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போனா இயேசுவின் வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்கள், சுவிசேஷ புத்தகங்கள்ல இயேசு கிறிஸ்துவ வருகையை பத்தி தானே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவ வருகையை பத்தி பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு வாக்குத்தத்தங்கள். நாங்கள் அந்த சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறது நாங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது நான் சொன்னேன். அதுல பவுல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு, வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்தார். அப்ப வேத வாக்கியங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு இப்படி நடக்கும் என்று. அந்த வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டதின் படித்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. அப்ப பழைய ஏற்பாட்டுல எந்தெந்த இடங்கள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் வாக்கு தத்தங்கள், அதுதான் வாக்குறுதிகள், ப்ராமிசஸ். அப்ப பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எவை? முதலாம் வருகையை பத்தி பழைய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட தடவைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அண்ணளவாக தான் நாங்க சொல்றோம், கிட்டத்தட்ட ஏறத்தாழத்தான் நாங்க அப்படி சொல்றோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ற புரிந்து கொள்ற விதங்கள் வித்தியாசப்படும். ஸோ அதுக்கேற்றபடியில் இந்த எண்ணிக்கையில மாற்றங்கள் வரலாம். சில விஷயங்கள் நேரடியாகவே இது இயேசு கிறிஸ்து வருகையை குறிக்குது என்று சொல்லலாம். சில விஷயங்களை புரிந்து கொள்றதுக்கு நாங்க கொஞ்சம் அதிக பிரயாசப்பட்டு இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி சில முயற்சி தேவைப்படுகிற வசனங்களும் இருக்கு. ஸோ அதனால இதுல இத்தனை தான் என்று துல்லியமாக சொல்ல முடியாது, அண்ணளவாகத்தான் சொல்ல முடியும். ஸோ 300க்கு மேற்பட்ட அண்ணளவாக கிட்டத்தட்ட ஏறத்தாழ 300க்கு மேற்பட்ட வசனங்கள் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை, அதாவது அந்த ஒரு மனிதனாக இந்த பூமியில் பிறந்த வருகையை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டுல. அதே மாதிரி 2வது வருகை பழைய ஏற்பாட்டுல 2வது வருகையை பற்றி, அதாவது பகிரங்க வருகையை பற்றி. இந்த 2வது வருகை என்று எங்களுக்கு சொன்னா நாங்க போன முறை தொடரில் படிச்ச நாங்கள் இல்ல இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி. இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில 2 பாகங்கள் இருக்கு, ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையை பற்றி ஒரு வசனம் கூட இல்லை, அதனாலதான் அது ரகசியம். பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையை பற்றி ஒரு வசனம் கூட இல்லை, அதனாலதான் அது ரகசிய வருகை. அவர் ரகசியமா அதை வச்சிருந்தாரு. புதிய ஏற்பாட்டு சபைக்கு மட்டும்தான், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையை குறித்து, ஒலிவ மலையிலே அந்த எருசலேமின் மீது கால் பதிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வருகின்ற அந்த பகிரங்க வருகையை குறித்து கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட வசனங்கள் பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்கள்ல முதலாவது வருகையை விட இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை விட இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையை பற்றி, 2வது வருகையை பற்றி அதிகமான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் எபிரேயர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகைக்கு காத்திருந்தார்கள். முதலாவது வருகையை மிஸ் பண்ணிட்டாங்க. முதலாவது வருகையை அவர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமிக்கு வரும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டு அவர்கள் இந்த 2வது வருகையை எதிர்பார்த்து கொண்டு ஒரு ராஜாவாக, ஒரு எல்லாரையும் அழித்து ஒரு ஆட்சியை கைப்பற்றுகிற ஒருவராக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர அந்த 2வது வருகைக்காகத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. முதலாவது வருகைக்குரிய வாக்கு தத்தங்களை, க்ளூஸ அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். ஸோ அங்கதான் அவர்களுக்கு பிழைச்சது. ஸோ முதலாவது வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட வசனங்களும், 2வது வருகையை பற்றி இயேசு கிறிஸ்து 2வது வருகை பகிரங்க வருகையை பற்றி 1500க்கும் மேற்பட்ட வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப நாங்க சுவிசேஷ புத்தகங்களை நாங்க படிக்க போறது இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையை பற்றி. அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில வசனங்களையும் நாங்க ஒப்பிட்டு பார்த்து தான் கற்றுக்கொள்ள போகிறோம். பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இப்படி புதிய ஏற்பாட்டில் நடந்தது என்பதையும் ஒப்பிட்டு பார்த்து தான் நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, ஸோ இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகைக்கான காரணங்கள். இதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி கொண்டிருக்கு, நான் கொஞ்சம் மெதுவாக கதைக்கிறேன்னு தெரியல.
சரி, பரவாயில்ல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, பாப்போம். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கான காரணங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனித உருவில் எதற்காக வந்தார்? அதை குறித்து இயேசு கிறிஸ்து அவருடைய வாயாலேயே சொன்ன காரணங்கள் தான் நாங்க இப்ப பார்த்து கொள்ள போகிறோம். கொஞ்சம் நேரம் குறைஞ்சிருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமா சொல்லி கொண்டு போகிறேன். வசனங்களை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி பார்க்கறதுக்கு எல்லா வசனங்களும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இயேசுவினுடைய வாயாலேயே சொன்ன, இயேசு நான் இதற்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயாலேயே சொன்ன இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிற இயேசுவின் முதலாவது வருகைக்கான காரணங்கள் தான் நாங்க இப்ப பார்த்துக்கொள்ள போறோம். முதலாவது, பிதாவின் சித்தம் செய்ய வந்தார். யோவான் 6வது அதிகாரம் 38வது 39வது வசனங்களையும், யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். அப்படி பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சோ பிதாவுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு சித்தம் இருந்தது. பிதாவுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு சித்தம் இருந்தது. அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சித்தத்தை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சித்தம் என்ன? அனாதி சித்தம். அனாதி சித்தம். இப்ப தமிழ்ல இன்றைக்கு யாருக்காவது கொஞ்சம் டைம் கூட போனா பிரச்சனையா? கொஞ்சம் டைம் கூட எடுத்தா? அப்படி உங்களுக்கு 9 மணிக்கு லீவ் ஆகணுமெண்டா லீவ் ஆகுங்க. நான் பிறகு ரெக்கார்டிங் போடுவேன். அந்த ரெக்கார்டிங் பார்த்து கொள்ளுங்க. நான் இப்போதைக்கு கொஞ்சம் நான் டைம் எடுத்து கொஞ்சம் படிப்பிக்க வேண்டியதை படிப்பிக்கிறேன். இன்றைக்கு இந்த அறிமுகத்தை முடிச்சிட வேணும். ஸோ அப்போ எனக்கு ஈஸி அடுத்த முறை அது பிறப்பை பற்றி படிப்பிக்கிறது. ஸோ சுவிசேஷ புத்தகங்கள்ல இது ஒரு சாராம்சம் மாதிரி ஒரு அறிமுகத்தை தான் சொல்லி கொண்டு போறேன். சரியா? ஸோ தமிழ் மொழியில் இந்த அனாதி என்னும் வார்த்தை உருவானது. ஆதி என்ற எழுத்து கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும். ஆதி, ஆதி என்ற எங்களுக்கு தெரியும் ஆரம்பம். ஆதி என்ற ஆரம்பம். அதுக்கு முன்னுக்கு ஒரு ஆனா போட்டால், தமிழ் மொழியில் எங்களுக்கு தெரியும் ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு ஆனா போனா அது எதிர்மறை சொல்லாக மாறும், எதிர் சொல்லாக மாறும். சுத்தம் அசுத்தம், சத்தியம் அசத்தியம். அந்த மாதிரி ஆதிக்கு முன்னுக்கு ஒரு ஆனா போட்டா அதுதான் அனாதி. அந்தம், அந்தம். அதுக்கு முன்னுக்கு ஒரு ஆனா போட்டா அதுதான் அனந்தம், அனந்த ஞானம். சோ ஆதி, அனாதி என்று சொன்னா ஆரம்பம் இல்லாது, அனந்தம் என்று சொன்னா முடிவு இல்லாது. அனந்தம் என்றா ஏராளமான அல்லது முடிவு இல்லாதது. அனாதி என்று சொன்னா ஆரம்பம் இல்லாது. இப்ப இங்கிலீஷ்ல இந்த இடத்துல ஒரே சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அனாதி, அனாதி என்றதுக்கும் அனந்தம் என்றதுக்கும் பல இடங்கள்ல வேதாகமத்துல ஒரே சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இட்டர்னல் அல்லது எவர்லாஸ்டிங். எவர்லாஸ்டிங் என்பதுக்கு அனந்தம் என்பதுதான் கூட பொருத்தமான சொல்லா இருக்கும். சரி. சோ அனாதி சித்தம், அதாவது ஆரம்பம் இல்லாத, ஆரம்பத்திலிருந்து பிதாவுக்கு இருந்த சித்தம் என்ன? ஆரம்பத்திலிருந்து பிதாவுக்கு இருந்த சித்தம் என்ன? இப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை இங்கதான் ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்துல முதலாவது வருகை இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல தான் ஆரம்பிக்குது. நான் அந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்க வேணும். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். இது ஏசாயாவுடனான ஒரு உரையாடல் போல சொல்லப்பட்டிருந்தாலும் இதை நாம் ஏற்றுக்கொள்வது உலக தோற்றக்கு முன்பதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அந்த பரிசுத்த திருத்துவத்துக்குள்ளே நடைபெற்ற ஒரு உரையாடல் ஆகும். பிதாவானவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. இப்படியாக அவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு உரையாடலுடைய ஒரு எதிரொலியாகத்தான் இது நம்பப்படுகிறது. சோ அப்படி பிதாவுக்கு ஒரு சித்தம் இருந்தது, அனாதி சித்தம் ஒன்று இருந்தது. அதை நிறைவேற்றுவதற்காக சங்கீதம் 40வது அதிகாரம் 6லிருந்து 8 வரையிலான வசனங்கள், பிறகு அதே வசனங்கள் எபிரேயர் 10வது அதிகாரத்திலும் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. சங்கீதம் 40,
சங்கீதம் 40 8வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன். சோ இதுதான் பிதாவின் சித்தத்தை செய்யத்தான் இயேசு கிறிஸ்து வந்ததாக அவரே சொல்லுகிறார். யோவான் 6வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் சொல்லுகிறார். அந்த சித்தம் பிதாவுக்கு அனாதி சித்தமாக இருந்தது. சோ 2வது காரணம் பாவிகளை ரட்சிக்க. லூக்கா 19:10 அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். லூக்கா 19:10. அது மாதிரி மத்தேயு 9:13 யோவான் 3:17 இந்த நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்கிறதுக்கு வந்தேன், பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்றது குறிப்பிடுகிறார். இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. சோ இந்த ரட்சிப்பும் அனாதியானது. இந்த ரட்சிப்பும் அனாதியானது, ஆரம்பம் இல்லாதது அல்லது ஆரம்பத்திலிருந்தே இருப்பது. இட்டர்னல் சொல்லலாம், நித்தியமானதுன்னு சொல்லலாம், நித்திய ரட்சிப்பு என்றும் சொல்லலாம். சோ இந்த ரட்சிப்பை பத்தியும் கூட ரோமர் 8வது அதிகாரம் இது நித்தியமானது அப்படிங்கிறதுக்கு ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலையும் இருக்கு. ரோமர் 8:29 அவர் முன் அறிந்தார், முன் குறித்தார் என்னும் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப எங்களை நாங்கள் யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை கூட, யார் யார் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும் என்பதை கூட அவர் முன் அறிந்தவராக, முன் குறித்தவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய ரட்சிப்புக்கு கூட அனாதியானது. எபேசியர் 1:4 சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த முதலாவது வருகைக்குரிய காரணம் பாவிகளை ரட்சிக்க. ஒரு காரணம் பாவிகளை ரட்சிக்க. முதலாவது காரணம் பிதாவின் சித்தம் செய்ய. 2வது காரணம் பாவிகளை ரட்சிக்க. 3வது தன்னுடைய உயிர் கொடுக்க. மாற்கு 10:45 மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவுமே வந்தார். யோவான் 10வது அதிகாரத்துல நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் அப்படி என்று சொல்றாரு. சோ அனாதி பலி, அன்றைய இயேசு கிறிஸ்துவின் பலியும் கூட முன்னமே அனாதி காலத்திலே, ஆரம்பத்திலே, கடந்த கால நித்தியத்திலேயே தீர்மானிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தல் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப இருந்தே இயேசு கிறிஸ்து சாக வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அப்போஸ்தலர் 2:23 அவர் இயேசு கிறிஸ்து சாக வேண்டும் என்பது தேவனுடைய ஆலோசனையாய் இருந்தது, தீர்மானிக்கப்பட்ட ஆலோசனையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் 1 பேதுரு 1:20 கூட முன் நியமிக்கப்பட்டபடியே அவர், முன் தீர்மானிக்கப்பட்டபடியே அவர் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக உலகத்துக்கு வந்தார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகைக்குரிய 3வது காரணம் தன்னுடைய உயிர் கொடுப்பதற்காக, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய உயிரை கொடுப்பதற்காக. அது ஒரு நித்திய பலி, அதாவது நித்திய காலத்திலிருந்தே அது நியமிக்கப்பட்டதா இருக்கிறது. பிரசங்கிக்கவும் சத்தியத்தை தெரிவிக்கவுமே வந்ததாக லூக்கா 4:43 யோவான் 18:37 சொல்லுகிறார். அனாதி சத்தியம், அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 சொல்லுகிறார். அவர் ஆதி முதல் இருக்கிறார் என்பதையும் கூட யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லி இருக்கிறார். சோ அவர் அந்த ஆதி முதல் இருந்தவர். எபிரேயர் புத்தகத்திலையும் நீங்க வாசிச்சு பார்க்க போல, நாங்க அடுத்து படிக்க போறது அதுதான். சோ பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும், எபிரேயர் 1வது அதிகாரத்துல 1வது வசனம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்ப அந்த சத்தியத்தை பிரசங்கிக்கவும் தெரிவிக்கவுமே வந்தார். பிரசங்கிக்கவும் சத்தியத்தை அறிவிக்கவும், உண்மையை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்ததாக அவரே சொல்லுகிறார். சோ அந்த சத்தியம் ஆதி முதல் இருந்தது. ஓகே, சோ அது 4வது காரணம். 5வது உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் அப்படின்னு யோவான் 12:46 சொல்லுகிறார். அந்த ஒளியை பற்றி, அந்த ஒளியும் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. ஏசாயா 9:2 மத்தேயு 4:17 இருளில் இருந்த ஜனங்கள் மகா வெளிச்சத்தை கண்டார்கள். சோ அந்த வெளிச்சத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு.
யோவான் 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி அப்படிங்கறத சொல்றாரு. 2 கொரிந்தியர் 4:6 இது கட்டாயம் நீங்க வாசிச்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். எப்படி ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து படைக்கிற நாள்ல இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாலோ, அதே மாதிரி இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்திருக்கிறார் எனும் அர்த்தத்தில் இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு ரொம்ப முக்கியமான வசனம். வாசிச்சு பாருங்க. உலகத்துக்கு ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அடுத்தது பிரிவு உண்டாக்க வந்தார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, நான் பிரிவு உண்டாக்க வந்தேன். அதாவது சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்காதவர்களுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக போகிறது. அந்த பிரிவினையை ஏற்படுத்தத்தான் வந்தார். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்காதவர்களுக்கும் பிரிவினை உண்டாகத்தான் அவர் வந்தார். மத்தேயு 10வது அதிகாரத்தில் இருக்கிறார். அந்த பிரிவும் அனாதி பிரிவாக இருக்கிறது. அது தொடர்பான வசனங்கள் ஏசாயா 8:14, லூக்கா 2:34, யோவான் 3:19 ஆகிய வசனங்கள் இருக்கு. விசுவாசிகளுக்கும் விசுவாசி அல்லாதவர்களுக்கும் பிரிவு இருக்கு. அடுத்தது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். இது ரொம்ப முக்கியமான வசனம். எந்த ஒரு மனுஷனாலும் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாது, முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போயிற்று. அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடித்து நிறைவேற்றுவதற்காகத்தான் தான் வந்ததாக மத்தேயு 5:17 அவர் சொல்றார். அந்த அனாதி கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான வசனம் தான். யோவான் 8:29 முக்கியம். ரோமர் 5:19 ரொம்ப முக்கியமான வசனம். ரோமர் 5:19 ரொம்ப முக்கியமான வசனம். ரோமர் 5:19 ரொம்ப முக்கியமான வசனம். எங்க ரோமர், நான் இதோட முடிக்கிறேன் இன்றைக்கு. அடுத்த ஸ்லைடுக்கு போகல, டைம் போயிட்டது. சோ அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார். அப்ப ஆதாமுடைய கீழ்ப்படியாமை எப்படி மனிதர்களுக்கு பாவம் கொண்டு வந்ததோ, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் மனிதர்களை நீதிமான்களாக்குகிறது. சோ அவர் மனிதனால நிறைவேற்ற முடியாமல் போன நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவும் வந்தார். சோ இயேசு கிறிஸ்து முதலாவது, இப்ப இது எல்லாத்தையும் இந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல இயேசு கிறிஸ்து தான் வந்த காரணங்களாக சொல்லுகிறார். அது எப்படி செய்தார் என்பதையும் நாங்கள் பிறகு தனித்தனியா பார்க்கலாம். சோ 7 காரணங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான, மனித உருவில் வந்ததுக்கான 7 காரணங்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். அது ஒவ்வொன்றும் அனாதி காலம் முதல் நியமிக்கப்பட்ட ஒவ்வொன்றாக இருக்கிறது. சோ பிறப்பு ஆரம்பம் அல்ல. இதை நாங்க அடுத்த கிழமை படிப்போம். இப்ப நேரம் போயிட்டது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பத்தி தான் நாங்க படிக்க போறோம். அடுத்த வாரத்துல இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பத்தி படிக்க போகிறோம். சோ பிறப்பு ஆரம்பம் அல்ல என் தொடர்பாக சில வசனங்களை பார்த்துட்டு, அது தொடர்பான சில வசனங்கள் பார்த்துட்டு, இயேசுவின் பிறப்பில் நடந்த சம்பவங்கள் 12 சம்பவங்கள் இருக்கு. இதுகளை தான் நாங்க படிக்க போறோம். இதுகள் அடுத்த வாரத்துக்கு நான் வச்சுக்கொள்றேன். இப்ப நேரம் இல்லை பாக்குறதுக்கு. சோ இயேசுக்கு இந்த பிறப்பு இந்த ஆர்டர்ல தான், இயேசு பிறப்பின் சம்பவத்துல இந்த ஆர்டர் இருக்கு. சகரியாவுக்கு அறிவிப்பு, மரியாளுக்கு அறிவிப்பு, மரியாள் எலிசபெத்தை சந்தித்தல், யோவான் ஸ்நானகனின் பிறப்பு, யோசேப்புக்கு தேவதூதனின் செய்தி, பெத்லகேம் பயணம், இயேசுவின் பிறப்பு, மேய்ப்பர்களின் தரிசனம், விருத்தசேதனம் அர்ப்பணிப்பும், சாஸ்திரியின் வருகை, எகிப்துக்கு பயணம், நாசரேத்து பயணம். சோ இயேசுவின் பிறப்புல இந்த 12 சம்பவங்களையும் அடுத்த வாரத்தில் நாங்க படிக்க போறோம். அப்ப இயேசுவின் பிறப்பு அவருடைய ஆரம்பம் அல்ல என்பதை குறித்தும், இயேசுவின் பிறப்பில் நடந்த சம்பவங்களை குறித்தும் அடுத்த வாரத்தில் நாங்க படிக்கலாம். சோ இயேசுவின் முதலாம் வருகைக்கான காரணங்கள் 7 நான் குறிப்பிட்டிருக்கிறேன். யாருக்கா ஏதாவது கேள்வி இது வரைக்கும் இருக்கா? நேரம் போயிட்டுது, இருந்தாலும் பதில் கொடுக்கலாம். சோ சுவிசேஷங்களில் இயேசு என்பதற்குரிய ஒரு அறிமுக, என்ன மாதிரி விஷயங்கள் நாங்க படிக்க போறோம் இது என்றது குறித்து ஒரு அறிமுகத்தை தான் இப்ப இந்த நாள்ல கொடுத்துருக்கோம். சில பேருக்கு இது கொஞ்சம் ஆழமா இருக்கலாம், சில நிறைய வசனங்கள் இருக்கலாம். ஆனா என்னுடைய முயற்சி அதுதான். நாங்கள் கொஞ்சம் இது ஒரு அடுத்த ஸ்டெப் படிப்பினையாக கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு பொதுவா தெரியும் சுவிசேஷ புத்தகங்கள் என்ன இருக்குன்றது பொதுவா தெரியும். ஆனா என்னுடைய விருப்பம் என்னுடைய முயற்சி நீங்கள் அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் முன்னால போய் கொஞ்சம் உங்களுடைய முயற்சியை போட்டு நீங்கள் இதுல இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பமா இருக்கு. ஸோ அதுக்காக முயற்சி தான், உங்களுடைய ஆர்வத்தை தோன்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதை விட கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துல தான், ஒரு எண்ணத்துல தான் நான் இது உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். யாருக்காக கேள்வி இருந்தா கேட்கலாம்.
ஓ அஹ், இந்த அந்த முதலாவது வருகையை பற்றி இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பழைய ஏற்பாட்டில் எழுதப்படவில்லை என்று சொன்னீங்க தானே பிரதர்? ரகசிய வருகை ரகசிய வருகையை பத்தி. ரகசிய வருகையா எழுதலன்னு சொன்னீங்க. ஆமா, சரி சரி. அதாவது இயேசு நான் கிறிஸ்து சபையை எடுத்துக்கொண்டு போவார் இல்லையா, ஓ அதை பத்தி பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே சொல்லப்படவில்லை. சரி பிரதர், ஆ. சரி பிரதர். இயேசு கிறிஸ்து முதலாவது பிறப்பை பத்தி இருக்கு, பிறப்பை பத்தி அவருடைய மரணத்தை பத்தி உயிர்த்தெழுதலை பத்தி இருக்கு, அது முதலாவது வருகை. நான் சொன்னது இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை, இரண்டாவது வருகையில முதல் பாகம் சபையை எடுத்துக்கொண்டு போவார், அதை பத்தி பழைய ஏற்பாட்டு இல்லை. இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையை பத்தி தான் இருக்கு. ரைட் பிரதர். ஓகே, ஓகே பிரதர். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல பிரதர். சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ கேள்விகள் எதுவும் இல்லாட்டி நாங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம், குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுண்டா ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். பிரதர் ரவிச்சந்திரன், நீங்கள் ஜெபம் பண்ணி முடிங்க அப்படியே. அன்பான பரலோகத்தில் உள்ள எங்க நல்ல ஆண்டவரே சுவாமி, இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ரட்சிப்பா இருக்கிறது பிதாவே. ஏனென்றால் சுவாமி, நீங்க ஆதியிலேயே தீர்மானித்திருக்கிறீங்க சுவாமி. அந்த தீர்மானத்தை ஆண்டவரே நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்க சுவாமி. அதன் மூலமாக எங்களுக்கு இந்த நித்திய பலன் கிடைச்சிருக்கு சுவாமி. எங்க ஆண்டவரே, உங்களுக்கு நாங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை பற்றி ஆண்டவரே எங்களுக்கு அறிவு இல்லை சுவாமி. எங்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை பற்றி உணர்வு சக்தி எங்களுக்கு தாங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் ஆண்டவரே இந்த ஊழியத்துல கலந்து கொண்டு இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய பலன் அடைய நீங்க உதவி செய்யுங்க. அப்படியே எங்களுடைய சகோதரனை நீங்க ஆண்டவரை பாவிக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் உள்ள பிதாவே, உமது ஆவியினாலே இன்னும் அதிகமாக அவரை ஆண்டவரை ஆழத்துக்கு கூட்டிக்கிட்டு போ. ஆண்டவரை அந்த ஆழத்துல இருக்கிற மன்னாவை எங்களுக்கு சுவாமி அள்ளி தரும்படியாக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்கு எல்லா நன்றி துதி சோத்திரங்களை நாங்க செலுத்துகிறோம். எங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவான நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you.